அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம வந்து ப்ளவுஸ் பேட்டர்ன் எப்படி கட் பண்ணுறதுங்கிறத பற்றி பார்க்கலாம். அதுக்கு உண்டான திங்ஸுங்கள்லாம் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து பேப்பர் பேட்டர்ன் பண்ணி பார்க்கலாம். எதுக்குன்னா ஸ்டார்டிங்கில் நம்மளுக்கு வந்து கிளாத்தில் வந்து நம்மளுக்கு பண்ணால் வந்து கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ அதனால நீங்கள் ஃபர்ஸ்ட்டு பேப்பரில் பேட்டர்ன் கட் பண்ண ப்ராக்டிக்ஸ் பண்ணி பாருங்கள். அதுக்கு வந்து பேப்பரை வந்து நீங்கள் இப்படி ஃபுல்லாக விரித்து விட்டு 2 பேப்பர்ஸை ஜாயின் பண்ணி ஒரு டேப் அடித்து வச்சுருங்க. எதுக்குன்னா இப்போ 1 மீட்டர் துணி நம்ம ப்ளவுஸ்னால் இருக்கும். அந்த இதில் வந்து நம்மளுக்கு சின்ன சின்ன பிட் பேப்பராக நம்ம யூஸ் பண்ணுறப்போ நம்மளுக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகும். அதுக்காக தான் உங்களை ஃபர்ஸ்ட்டு ஒரு பேப்பரை 1 மீட்டர் மெஷர்மெண்ட் ஏற்ற மாதிரி உங்களை ஃபோல்டு பண்ணி மடித்து வைக்க சொல்கிறது. ஓகேங்களா? இப்போ பாருங்கள், மெஷர் பண்ணுறப்போ டேப்பில் வந்து பேக் சைடு சின்ன நம்பர்ஸாக போட்டிருக்கு பாருங்கள். 1 2 3 வரும். ஓகேங்களா? அந்த சின்ன நம்பர்ஸில் 100 சென்டிமீட்டர்ஸ் ஓகேங்களா வர்றது தான் நம்மளுக்கு 1 மீட்டர் கணக்கு. இப்போ நம்மளுக்கு இது 1 மீட்டர் வந்துருச்சு. அதுலேருந்து பெரிய நம்பர்ஸாக வருது பாருங்கள், அதுதான் இன்ச் கணக்கு. அதில் வந்து அந்த 2 இன்ச்சு நீங்கள் எடுத்து இப்போ நம்ம லைன் ஸ்கேலில் லைன் போடுறோம். இப்போ அந்த லைன் போட்டதுக்கு மேலே ப்ளவுஸை வைக்கணும். ஓகேங்களா? அந்த லைனுக்கு மேலே வைக்கணும். ப்ளவுஸை வச்சு எங்கே சுருக்கம் இல்லாமல் கரெக்டாக நீங்கள் ஈவனாக இழுத்து விட்டு நீங்கள் கரெக்டாக ட்ரா பண்ணுங்கள். முடிஞ்சால் நீங்கள் ப்ளவுஸை அயர்ன் பண்ணி கூட யூஸ் பண்ணுங்கள். பிகினர்ஸாக இருக்கிறவங்களுக்கு அயர்ன் பண்ணி நீங்கள் பார்த்தீங்க, அயர்ன் பண்ணி போட்டிங்கன்னா கூட கரெக்டாக தெரியும். ஓகேங்களா? அப்படியே ப்ளவுஸை வச்சு நீங்கள் எந்த சைடு எதுவும் இது இல்லாமல் நீங்கள் கரெக்டாக ப்ளவுஸை ஒட்டின மாதிரியே ஒரு ட்ரா பண்ணுங்கள். எக்ஸ்ட்ரா எந்த சைடு நீங்கள் போக வேண்டாம். கரெக்டாக ப்ளவுஸை வச்சு நீங்கள் ட்ரா பண்ணி வைங்க. இப்போ நம்மளுக்கு ரெட் கலர் கொடுத்துருக்குறோம் இல்லையா, அதுதான் ஸ்டிச்சிங் பண்ணுறது. இப்போ பிளாக்ல மார்க் பண்ணுறேன் பாருங்கள், இதுதான் கட் பண்ணுறது. ஓகேங்களா? இப்போ அந்த பிளாக் கலர்லையே நீங்கள் கொஞ்சம் ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டு நீங்கள் அந்த பிளாக் கலரில் ட்ரா பண்ணுங்கள். ஓகேவா? இப்போ பாருங்கள், அந்த பிளாக்ல இருக்கு இல்லையா, அதை தான் நம்ம இப்போ கட் பண்ணணும். ரெட் கலர் மார்க்கர் கிட்ட சிசர் வந்துடக்கூடாது. ஓகேவா? அதே மாதிரி அந்த பேப்பரை திருப்பி நம்ம கட் பண்ணக்கூடாது. நம்ம கையோட பொசிஷன் மட்டும்தான் சேஞ்ச் ஆகணும், கை தான் டேர்ன் ஆகணும். ஓகேவா? பேப்பர்ஸை நம்ம திருப்பி கட் பண்ணோம்னா நம்ம மெஷர்மெண்ட்டு மட்டும் சேஞ்ச் ஆகிடும். அதுக்காக தான் உங்கள் கையோட பொசிஷனை மட்டும் சேஞ்ச் பண்ணி கரெக்டாக நீங்கள் அந்த பிளாக் கலர்லேயே கட் பண்ணி பாருங்கள். ஓகேங்க, இந்த வீடியோ பிடிச்சி நம்ம ஓப்பன் பேக் சைடு வந்து பீஸை எடுத்துட்டு நீங்கள் அது மேலே வச்சிடணும். அது பேப்பர் வச்சுருக்கோம் இல்லையா, அந்த சைடில் நீங்கள் வச்சிடணும். அதை எப்படி வைக்கணும்னா ஃபர்ஸ்ட் நம்ம ஃபோல்டிங் சைடை தான் நம்மளை பார்த்த மாதிரி வச்சிடணும். இப்போ அப்படியே பேப்பரை திருப்பிட்டு ஓப்பன் சைடு உங்கள் சைடில் இருக்கணும். பாருங்கள், ஓப்பன் சைடு உங்களை பார்த்த மாதிரி இருக்கணும், ஃபோல்டிங் சைடு தான் இருக்கணும் கீழ் பேப்பரு. மேலே வந்து பேக் சைடு கட் பண்ணியிருந்தோம்ல, அதை நீங்கள் அப்படியே அந்த பேட்டர்னை வச்சு நீங்கள் அப்படியே அதை ட்ரா பண்ணணும். அதே மாதிரி அந்த சைடில் எக்ஸ்ட்ரா 1 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டுக்கோங்க. சரியா? ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டு நீங்கள் மார்க் பண்ணுங்கள். அடுத்தது ஆர்ம் ஹோல், ஷோல்டர் இதெல்லாம் ட்ரா பண்ணிவிட்டு நெக்குக்கு வந்து நம்ம வந்து பேக் சைடு லோவாக வச்சுருக்கோம். ஃப்ரண்ட்டுக்கு 6 இன்ச்சு தான் வைக்கணும். அதுக்கு கீழே வச்சா நல்லா தெரியாது. அப்படி விருப்பப்படுறவங்க கேட்டாங்கன்னா அவங்களுக்கு விருப்பம் அது லோவாக வைக்கலாம், லோ நெக்கு விரும்புகிறவங்களுக்கு வைக்கலாம். ஆனால் மேக்ஸிமம் 6 இன்ச்சு தான் கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா? அதை நீங்கள் கரெக்டாக மெஷர் பண்ணி ட்ரா பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது ஆர்ம் ஹோலில் ஃப்ரண்ட்டுக்கு மட்டும் கொஞ்சம் ஒரு 1/4 இன்ச்சு இறக்கி நீங்கள் லைன் பண்ணுங்கள். ஓகேவா? பேக் சைடுக்கும் இந்த ஃப்ரண்ட் சைடில் வந்து லைட்டாக சின்னதாக, அதாவது ஒரு 1/4 இன்ச்சு இறக்கம் இருந்தால் போதும். அடுத்தது ஷோல்டரில் பாதியாக சென்ட்ரு பாயிண்ட்டை குறித்து வச்சுக்கோங்க. வச்சு அந்த சென்ட்ரு பாயிண்டில் இருந்து ஸ்ட்ரெயிட் லைனாக 3.5 இன்ச்சு எடுத்து வச்சுக்கோங்க. 3.5 இன்ச்சில் ஒரு டாட் போட்டு அதுலேருந்து ஒரு லைன் போட்டுருங்க ஸ்ட்ரெயிட்டாக. இப்போ லைன் போட்டு அந்த லைனில் இருந்து 2 இன்ச்சு மேலே எடுக்கணும். புரியுதுங்களா? அந்த லைன் போட்டிருக்கோங்களா, அதுலேருந்து மேலே 2 இன்ச்சுக்கு ஒரு டாட் வச்சு ஷோல்டர்லேருந்து சென்ட்ரு பாயிண்ட் டாட் வச்சுருந்தீங்க பாருங்கள், அதுலேருந்து
இப்போ 2 இன்ச்சுக்கு டாட் வச்சதில் நீங்கள் அதை இப்போ லைன் போட்டிங்கன்னாக்கா உங்களுக்கு வீட் டைப்பில் ட்ரா ஆகும். ஓகேவா? அதை நீங்கள் அப்படியே எப்படி நம்ம மார்க்கர் லைன்ஸ் போட்டிருக்கோமோ அந்த லைன் மேலேயே தான் கட் பண்ணணும். எக்ஸ்ட்ரா முன்னாடி பின்னாடியும் போயிடக்கூடாது. கரெக்டாக பண்ணால் தான் நம்மளுக்கு வந்து மெஷர் வந்து கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி கரெக்டாக அந்த லைன்ஸ்லேயே நீங்கள் கட் பண்ணி எடுத்துருங்க. அதே பேப்பரை வந்து நீங்கள் திருப்பக்கூடாது. உங்கள் கையோட ஷேப் மட்டும்தான் திரும்பணும். பேப்பரை திருப்பி திருப்பி நம்ம வந்து நம்ம இஷ்டம் திருப்பி பண்ணி கட் பண்ணோம்னா மெஷர் வந்து கரெக்டாக இருக்காது. இதை மட்டும் கரெக்டாக புரிஞ்சு உங்கள் கையோட ஆங்கிளை மட்டும் டர்ன் பண்ணிட்டு கரெக்டாக கட் பண்ண ப்ராக்டிஸ் பண்ணிக்கோ. இப்போ நம்ம கீழே இருக்கிற அந்த பேப்பர்ஸை ஃபோல்ட் பண்ணியாச்சு, மடித்தாச்சு. இப்போ ஃபோல்டிங் சைடும் உங்கள் சைடு இருக்கணும், ஓப்பன் சைடும் ஆப்போசிட் சைடு இருக்கணும். இப்போ அந்த ப்ளவுஸோட எண்டிங்கில் லாஸ்ட்டில் ஒரு டாட்ஸு, இங்கே வந்து ஆம் ஹோலில் எங்கே ஸ்டிச் இருக்கோ அந்த சைடு ஒரு டாட்டு, அதே மாதிரி அந்த ஷோல்டரில் இருந்து அந்த ஹேண்ட் ஸ்டிச்சு அந்த சைடில் அந்த டாட்டுங்களை நம்ம வச்சிடுறோம். இப்போ நீங்கள் வச்சுட்டு பார்த்தீங்கன்னா பாருங்கள், கரெக்டாக உங்களுக்கு இப்போ அங்கங்கே டாட் வச்சாச்சு இல்லை? இந்த சைடு ஆம் ஹோலு, கீழே எண்டு, மேலே ஷோல்டர்கிட்ட 3 டாட்டு இப்போ வச்சாச்சு. அதுலேருந்து இப்போ லைன்ஸ் கொடுத்துட்டு எக்ஸ்ட்ரா ஸ்டிச்சிங்காக 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா ஸ்டிச்சிங்காக அந்த லைன்ஸ் விடுறோம். ஓகேங்களா? இதை விட்டுட்டதுக்கப்புறமா இப்போ வந்து மேலே வந்து ஒரு டாட் போட்டிருந்தீங்கல்ல, அந்த டாட்டுக்கு ஒரு லைன்ஸ் கொடுத்துட்டு அடுத்துலேருந்து கீழே வந்து 3 இன்ச்சு இறக்கம் கொடுக்கணும். ஓகேங்களா? அந்த 3 இன்ச்சு இறக்கத்தில் இப்போ அதிலிருந்து ஒரு லைன்ஸ் கொடுங்க. இப்போ பாருங்கள், இப்போ 3 இன்ச்சு டாட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதுலேருந்து இப்போ ஒரு லைன் கொடுங்க. லைன் கொடுத்து அந்த மேலே இருந்து அந்த கீழ் செகண்ட் லைன்ஸுக்கு ஒரு கர்வ் மாதிரி ஒரு வளைவு கொடுங்க. ஓகேவா? அந்த வளைவை கொடுத்துட்டு அப்படியே நம்ம அதில் ஸ்ட்ரைட் லைன்ஸை அப்படி விட்டுடுறோம். அதாவது அந்த 1 இன்ச்சுக்கு விட்டுருந்தோம் இல்லையா, அந்த இதை விடுறோம். விட்டு வந்து நம்ம கரெக்டாக அந்த கர்வில் கொடுத்துருக்கோம் பாருங்கள், அந்த கர்வ்லையே கரெக்டாக நம்ம இப்போ கட் பண்ணி எடுத்துடணும். எடுத்துட்டதுக்கப்புறமா இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம ஃப்ரண்ட் பீஸுக்கு வந்து லைட்டாக ஆம் ஹோல் சைடில் இறக்கம் கொடுத்தோம்ல, அதே மாதிரியே இதில் ஒரே ஒரு சைடு மட்டும், டபுள் சைடும் கட் பண்ணிடக்கூடாது, சிங்கிளாக ஒரு பேப்பர் மேல் இதை மட்டும் எடுத்து லைட்டாக ஒரு 1/4 இன்ச்சு இறக்கம் கொடுத்து கட் பண்ணணும். அதே மாதிரி மேலே எக்ஸ்ட்ரா பீஸ் இருக்குது பாருங்கள், அதுதான் பட்டி பீஸு. அதை வந்து எக்ஸ்ட்ரா அந்த பட்டி பீஸ் அது. ஓகே, இப்போ வந்து எப்படி கட் பண்ணுறதுங்கிறத பற்றி பார்த்தோம். இப்போ நம்ம வந்து இந்த கிளாத்தில் எப்படி கட் பண்ணுறதுங்கிறத பற்றி பார்க்கலாம். ஆல்ரெடி பேப்பர் பேட்டர்ன் வந்து கட் பண்ணியிருந்தோம் இல்லையா, அதை வந்து நம்ம அப்படியே ஃபிட் பண்ணுறோம். சேம் ப்ராசஸ் தாங்க. ஃபோல்டிங் சைடு உங்கள் சைடாக இருக்கணும், ஆப்போசிட்டில் ஓப்பன் சைடு இருக்கணும். அதே மாதிரியே பார்த்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க, கரெக்டாக பேப்பரோட கிளாத்தையும் சேர்த்து அட்டாச் பண்ணி பின் பண்ணிடுங்க. அப்போ தான் அசையாமல் இருக்கும், நம்ம கட் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். சரிங்களா? இதே மாதிரி நம்ம வந்து பின் பண்ணி வச்சிடணும். கரெக்டாக பாருங்கள், பின் பண்ணியாச்சு. பேக் சைடு ஃப்ரண்ட் சைடு இதுன்ட்டு. அதே மாதிரியே ஹேண்ட் சைடுக்கும் நம்ம பின் பண்ணுறோம். பின் பண்ணிவிட்டு இப்போ வந்து கிளாத்தை கரெக்டாக கட் பண்ணணும். டேர்ன் பண்ணக்கூடாது. கிளாத்தை டேர்ன் பண்ணாமல் எப்படி கிளாத் போட்டோமோ அதே மாதிரி இருக்கணும். உங்கள் கையோட பொசிஷன் மட்டும்தான் சேஞ்ச் ஆகி டேர்ன் பண்ணி கிளாத்தை கட் பண்ணணும். ஓகேங்களா? மறுபடியும் அதுதாங்க சொல்கிறேன். கிளாத்தை நீங்கள் எப்படியோ திருப்பக்கூடாது. உங்களோட கை பொசிஷனை மட்டும் நீங்கள் திருப்பி கிளாத்தை கட் பண்ணுங்க. அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக மெஷர்மெண்ட் இருக்கும். கிளாத்தை நீங்கள் அப்படி திருப்பினீங்கன்னா நம்மளுக்கு வந்து துணி அங்கங்கே இழுக்கும். அப்போ வந்து நம்ம அளவு வந்து மாறும் சான்ஸ் இருக்குது. சரியா? நம்ம இப்படி கட் பண்ணி இதே மாதிரி நீங்கள் கரெக்டாக கட் பண்ணுங்க. ஓகேங்களா? அதே மாதிரி இந்த கைக்கு நம்ம கட் பண்ணிவிட்டு இப்போ அடுத்தது மேலே வந்து பீஸ் வரும். ஓகேயா? இப்போ அந்த மேல் பீஸை வந்து நம்ம சைடில் தேவைப்படுதுங்கிறவங்களுக்கு வந்து அதை எக்ஸ்ட்ரா வந்து அதை யூஸ் பண்ணலாம். இப்போ நம்மளுக்கு பேப்பரில் மெஷர் வந்து கரெக்டாக இருக்குது, ஸோ அது நம்மளுக்கு தேவையில்லை. இப்போ அந்த மேல் போர்ஷன் இருக்குது இல்லையா, அதை தான் வந்து நம்ம அந்த சைடில் வந்து அட்டாச் பண்ணுவாங்க. சில பேருக்கு பத்தலைன்னா அதை அட்டாச் பண்ணி எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? எண்டில் வந்து 2 இன்ச்சு விட்டு கட் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன்ல மடித்து தைக்கிறதுக்கு, அதுவும் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்
இந்த சைடில் வர்றதுக்கும் நம்ம வந்து அந்த லைன்ஸ் கரெக்டாக பார்த்து அந்த இடத்துல ஹர்காத் பண்ணிக்கிறோம். ஹர்காத்னா ஸ்டிச்சிங் பண்ணுறதுக்கு வந்து நம்ம அடையாளம் வைக்கிறதுக்காக சின்னதாக அந்த கிளாத்தில் கட் பண்ணி விடுறது, அதுக்கு பேர் தான் ஹர்காத் சொல்லுவாங்க. ஓகே, இப்போ வந்து நம்ம அந்த ஃபோல்ட் பண்ணி எவ்வளோ தூரம் மடித்து தைக்கணுங்கிறத வந்து நம்ம அளவு பண்ணியிருந்தோம்ல, அந்த ஈக்குவலுக்கு நம்ம இப்போ வந்து பேக் சைடில் ஃபோல்டிங் பண்ணி மடித்து தைக்கிறோம். இது வந்து பேக் சைடு ப்ளவுஸ் ஸ்டிச்சு. அடுத்தது அதை தைச்சிட்டதுக்கப்புறம் ஈவனாக இருக்கான்னு பார்த்துட்டு அந்த ஷோல்டரை ஈவனாக எடுத்து நம்ம நல்லா மடித்து விட்டுட்டோம்னா சென்டர் வருதில்ல, அந்த லைன்ஸில் இருந்து இப்போ எடுத்து கைடில் ஒரு கைடு வச்சுக்கோங்க. அளவு லென்த்தில் வந்து 4 இன்ச்சு எடுத்துக்கோங்க. வச்சுட்டு ஏ போடுவோம் இல்லையா கிராஸா, அந்த மாதிரி கொண்டு போய் லாஸ்ட் எஜ்ஜில் வந்து முடிச்சிருங்க. ஓகேவா? ஸ்டார்டிங்கில் முடிச்சு போடுற மாதிரி எடுத்துக்கோங்க, இல்லைன்னா பிரிஞ்சிடும். ஓகே, அதே மாதிரி இன்னொரு சைடும் 4 இன்ச்சு ஓகேவா போட்டு பண்ணியாச்சு. அவ்வளோதாங்க பேக் சைடு. ரொம்ப ஈஸியாக இருக்கா? ஓகே, பேக் சைடு முடிஞ்சிருச்சு. இப்போ ஃப்ரண்ட் சைடில் டாட் எப்படி பிடிக்கிறதுங்கிறத பற்றி பார்க்கலாம். இப்போ அதே மாதிரி அந்த பேப்பர்ஸ் எல்லாம் எடுத்துட்டதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் நம்ம வந்து அதை பிரிக்கிறோம். பிளவுஸை வந்து 2 கிளாத் இருக்கு இல்லையா, அதை பிரித்து ஈக்குவலாக இருக்கான்னு இப்படி நெக் சைடை பார்த்துட்டு அதை வந்து ராங் சைடில் வந்து கிராஸ் போட்டுக்கோங்க. ஏன்னா ஒரு சிலவங்களுக்கு ஸ்டார்டிங்ல பிகினர்ஸ்க்குலாம் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகுறது இந்த ஃப்ரண்ட்ல இருக்கிற பீஸ் தாங்க. ஏன்னா நம்ம தனித்தனி இதா இருக்கிறதுனால என்ன ஆகும், ஒரு இதை தைச்சிட்டு நம்ம அடுத்தும் அதே மாதிரியே தைச்சிருவோம், அப்புறம் பிரிக்க வைக்க இருக்கும். ஸோ அந்த கன்ஃபியூஷன் வேண்டாம், அதுக்காக தான் உங்களை ராங் இது போட சொல்றேன். அதை பார்த்துட்டு கணக்கா நீங்க எடுத்து தைக்க கரெக்டா இருக்கும். இப்ப கீழே டாட்டுக்கு வந்து 1 இன்ச்சும் லென்த் வந்து 3 இன்ச்சும் ஓகேவா. அதே மாதிரி தான் ஏ லைன் எப்படி போடுவோமோ அந்த கிராசிங்ல தான் கொண்டுட்டு போகணும். இப்ப கீழ் டாட் முடிச்சாச்சு. இப்ப சைட்ல ஹூக் போடுவோம் இல்லையா, அந்த சைட்ல ஒரு டாட் வரும் பாருங்க, அதுதான் இது. அதையும் ஈக்குவலா நம்ம எடுத்துட்டு பாருங்க, ஒரு கைடுக்கு தான் அளவு எடுத்திருக்கு. அதே மாதிரி ஏ லைன் மாதிரி இது வந்து 2 இன்ச்சு எடுக்கணும். ஈக்குவலா மடிச்சு 2 இன்ச்சு எடுத்து அந்த கைடுல 1 சைடுக்கு வர்ற அளவு மாதிரி எடுத்து கிராஸா எண்ட் பண்ணி முடிச்சிடறோம். ஓகேவா? இப்ப 2 டாட் முடிச்சாச்சு. இப்ப அந்த 2 டாட்டையும் ஈவன் பண்றப்போ நம்மளுக்கு சைடா ஒரு இது வருது பாருங்க. நீங்க செய்யற மடிச்சு பாக்குறப்போ உங்களுக்கே தெரியும். அப்படியே ஸ்ட்ரைட்டா அங்க சைட்ல வந்து ஒரு லைன் மாதிரி நம்மளுக்கு கிளாத் போகும். அதை நம்ம எடுத்து அதுல இருந்து 3.5 இன்ச்சு நம்ம வந்து கனெக்ட் பண்றோம். ஓகேவா? 3.5 இன்ச்சை நம்ம கனெக்ட் பண்ணி இப்ப வந்து பாருங்க மெஷர் வந்து அதுவும் இதுவும் ஈக்குவலா இருக்கான்னு தான் செக் பண்றதுக்கு 3.5 இன்ச்சு எடுத்து நீங்க இது போடுறீங்க, தைக்கிறீங்க. இப்ப இந்த 3.5 இன்ச்சு தைக்கிறோம் இல்லையா, இதுதான் ஆர்ம் ஹோல் சைட்ல இருந்து வருது பாருங்க, அந்த டாட். ஓகேவா? இப்ப இது 3 டாட்டும் முடிஞ்சிருச்சுங்க. பாருங்க கப் சைஸ் வந்துருச்சு, 3 டாட் தான். ஓகே, ஃப்ரண்ட் போர்ஷனையும் முடிச்சாச்சு. அடுத்தது வந்து நம்ம ஸ்லீவ் பார்ப்போம். பாருங்க பேக் சைடும் ஃப்ரண்ட்டும் முடிஞ்சிருச்சு. இப்ப ஸ்லீவ் பார்க்கலாம். ஸ்லீவ்லயும் அதே மெத்தட் தான். அதை எடுத்துட்டு கீழே வந்து லாஸ்ட் எண்ட்ல வந்து ஃபோல்ட் பண்ணி மடிச்சு ஸ்டிச் பண்றோம். ஓகேவா? ஸ்டிச் பண்ணிட்டோம்னா இந்த ஸ்லீவ் இதுவும் முடிஞ்சிருச்சு. என்னடா இது ரொம்ப ஸ்லோவா சொல்லி தராங்கன்னு நினைக்க வேணாம். ஒரு பிளவுஸ் தைச்சாலும் உங்களுக்கு வந்து மெமரியில நிக்கணும். புரிஞ்சு நீங்க தைச்சிங்கன்னா தான் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். புரியணுங்கிறதுனாலதான் ரொம்ப ஸ்லோவாவே ஒரு பிளவுஸ் இவ்வளவு நேரத்துக்கு போகுது. ஓகேவா? இன்னைய கிளாஸ் எப்படி தைக்கிறதுங்கிறத பத்தி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் 1 இன்ச்சஸ் மட்டும் மெஷர் பண்ணிட்டு கிளாத்ல வந்து கார்னர்ல இருந்து அந்த 1 இன்ச் மெஷர் பண்ணியிருக்கோம் பாருங்க, அளவு எடுத்திருக்கோம் இல்லையா, அதுல இருந்து கொண்டுட்டு வரணும். இப்ப நம்ம வந்து அதை அந்த அளவு பாருங்க, இப்ப கரெக்டா இருக்குது. ஓகே, அடுத்தது பேக் சைட்லயும் தேவைப்படும் இல்லையா, அதுக்காக எந்த கிளாத் இது செட் ஆகுதுன்னு நம்ம செக் பண்ணி பார்த்துட்டு அதே மாதிரியே இப்போ மெஷர் பண்ணி செகண்ட் பீஸையும் கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இதில் வந்து துணி பத்தாததுனால வேற துணி வந்து போடுறேன், உள்ள வைக்கிறதுக்கு துணி. ஓகேவா? அதுக்காக இது கலர் துணி எடுத்திருக்கேன். உங்ககிட்ட எந்த துணி இருக்கோ அதை நீங்கள் வந்து கரெக்டாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வந்து மொத்தம்
6 பீஸ் இருக்கும். அதில் 3 பீஸ், ஒரு இதுக்கு வந்து 3 பீஸ். ஹூக் வைக்கிறோம் இல்லையா, அந்த சைடில் வந்து ஷார்ப்னஸ் வச்சுருக்கணும். ஃபர்ஸ்ட்டு அந்த துணி வச்சுட்டு மேலே எக்ஸ்ட்ரா கலர் துணி வச்சுட்டு பேக் சைடில் திருப்பிட்டு இன்னொரு பட்டி துணி பாருங்கள். ஃபர்ஸ்ட்டு கார்னர் பீஸ் வந்து அந்த ஹூக்கு கட்டுறோம் இல்லையா, அந்த சைடு இருக்கணும். ஓகே, ஷார்ப்பாக இருக்குல்ல, அந்த 3 ஷார்ப் இதையும் பார்த்துக்கோங்க, ஒன்றா இருக்கணும். ஓகேவா? வச்சுட்டு சென்டரில் இப்போ அந்த ஃபர்ஸ்ட் அந்த ப்ளவுஸ் பீஸ் எடுத்து அது பாருங்கள், இவ்வளோதான் ஒரு கைடன்ஸ், அவ்வளோதான். 4 துணிங்க இருக்குது பாருங்கள். இப்போ கீழே ஒரு கிளாத் இருக்குது, மேலே ப்ளவுஸ் துணி, அதுக்கு மேலே ஒரு பட்டி துணி, அதுக்கு மேலே இந்த கலர் துணி இருக்குது. மொத்தம் இதில் 4 இது இருக்குது. துணி கரெக்டாக நீங்கள் வந்து சுருக்காமல் இழுக்காமல் கரெக்டாக ஸ்டிச் பண்ணுங்க. அதே மாதிரி உள்ளே வந்து டாட் பிடிச்சிருப்போம் இல்லையா, அந்த டாட் பிடிச்சிருக்கிறதையும் நீங்கள் மடித்து விட்டுக்கோங்க. இல்லைன்னா அதையும் சேர்த்து நம்ம ஸ்டிச் பண்ணிடுவோம். அப்போ அப்படி ஸ்டிச் பண்ணிட்டாக்கா நம்மளுக்கு வந்து டாட்டு ஃபினிஷிங்காக நல்லா தெரியாது. அதுக்காக அந்த டாட்டை வந்து நீங்கள் அதை மடிச்சிருங்க. இப்போ அதை எடுத்துட்டதுக்கப்புறம் அந்த கார்னரில் இப்போ காமிச்சிருக்கேன் பாருங்கள், நடு சென்டரில், அதில் மேலேயே ஒரு தையல் போட்டுருங்க. போட்டுட்டு அடுத்தது பாருங்கள், ஒரே கைடு இது ஒரு சைடு இது வருதா, அதுலேயே பக்கத்துலேயே இன்னொரு தையல் போட்டுருங்க. இப்போ 2 லைன் வந்துருச்சு பாருங்கள். அதே மாதிரி தான் இந்த இதுலேயும் சென்டரில் ஸ்டிச் பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு அடுத்தது பக்கத்துலேயே ஒரு தையல் போட்டிங்கன்னா அவ்வளோதான். இது இப்போ வந்து பட்டி நம்ம ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ கீழே மடித்து தைக்கிறதுக்கு பேக் சைடு பீஸ் எடுத்துக்கிறோம். எடுத்து ஷோல்டர்ல இருந்து ஈவனாக கரெக்டாக எடுத்துக்கலாம். ஓகேவா? சைட்லலாம் கரெக்டாக இருக்கான்ட்டு செக் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு லைன்ஸ் கீழே போட்டுட்டு கரெக்டாக இப்படி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ரா இருக்கிற துணியை நீங்கள் உள்ளே விட்டுட்டு நீங்கள் ஃபோல்டு பண்ணிக்கலாம். ஓகேவா? கட் பண்ணலாம். பட் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் இன்னும் திக்காக வேணும்னாக்கா நம்ம வந்து உள்ளேயே மடித்து எடுக்கலாம். இப்போ நம்ம ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணியாச்சு. அதே மாதிரி இப்போ இதே கிளாத்தை வச்சு நம்ம அடுத்த இதையும் மெஷர் பண்ணி பார்க்குறோம், அளவு எடுத்து. இப்போ நம்ம பார்க்குறப்போ நம்மளுக்கு அதே மாதிரியே பாருங்கள், அளவு எடுத்து லைன் போட்டாச்சு. ஈவனாக இருக்காண்டு செக் பண்ணியாச்சு. லைன் போட்டதுலேயே மடித்து விட்டு இப்போ துணியை வந்து உள்ளே விட்டு நம்ம இதை ஃபோல்ட் பண்ணி மடிச்சிடுறோம். அவ்வளோதாங்க, பட்டி முடிஞ்சிருச்சு. ஓகேவா? இப்போ அந்த சைடில் லைட்டாக இருக்கிறதெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம் கரெக்டாக இருக்கிறதுக்கு. அடுத்தது ஹூக் போடுறதுக்கும் ஹை கட்டுறதுக்கும் கிளாத்து வந்து எந்த கிளாத் இருக்குன்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ இதுக்கு பத்தலைங்கிறதுனால இந்த துணியை நான் ஜாயின் பண்ணிக்கிறேன். இன்னொரு துணியை நான் எடுத்து ஜாயின் பண்ணிக்கிறேன். 2 பீஸ் தேவைப்படுது இல்லையா, ஹூக்குக்கும் ஐ கட்டுறதுக்கும். ஐ கட்டுறதுன்னா ஹூக்கில் இருந்து ஆப்போசிட்டில் வந்து நம்ம போடுவோம் பாருங்க, அதுதான் ஐ கட்டுறதுன்னு சொல்கிறது. ஓகே, இப்போ வந்து நம்ம 3 இன்ச்சு இருக்குது. இப்போ இது கரெக்டாக நீங்கள் பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு எது ஹூக் போடுறதோ அந்த இடத்துல ஹெச் போட்டுக்கோங்க. ஐ கட்டுறதுன்னா ஐ போட்டுக்கோங்க. ஓகேவா? இப்போ ஐ கட்டுறதுக்கு வந்து பேக் சைடு இருக்குது பாருங்கள், பேக் சைடில் துணி ஸ்டிச் பண்ணியிருக்கோம் பாருங்கள், அந்த இடத்துல நம்ம வச்சு ஃப்ரண்ட் சைடுக்கு கொண்டுட்டு வர போகிறோம். பார்த்துட்டிங்களா? பேக் சைடில் நம்ம தைக்கிறோம், தைச்சி கீழே ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறோம். இப்போ இந்த கிளாத்தை ஃப்ரண்ட்டுக்கு கொண்டுட்டு வரோம் பாருங்கள். ஃபோல்ட் பண்ணி அப்படியே ஃப்ரண்ட்டுக்கு கொண்டு வந்து ஃப்ரண்ட்டில் சென்டரில் எட்ஜில் இல்லாமல் சென்டரில் நடுவில் ஸ்டிச் பண்ணுங்கள். ஓரத்தில் தையல் போட வேணாம், நடுவில் போடுங்க. பாருங்கள், தையல் வந்து சென்டரில் போட்டிருக்க. இப்போ அங்கே வந்து நம்ம கிராஸ் பீஸ் வைக்கிறதுக்கு அதுக்கு லைட்டாக கம்மியாக இடம் விட்டுட்டு மிச்சத்தை மடித்து வைக்கிறோம். மடிக்கிறப்ப நம்மளுக்கு அந்த மடிப்பு லைன் வருது பாருங்கள், அதுதான் அடையாளம். அந்த இடத்துல நம்ம லைன் போட்டு அதிலிருந்து பி போடுவீங்கல்ல, ஏ போடுவீங்க பாருங்கள், அந்த மாதிரி லைன்ஸ் கிராஸாக மேலே கொண்டு போயிட்டு திருப்பி கீழே கொண்டுட்டு வரும். ஓகேவா? அதுலேருந்து கொண்டு வந்து எக்ஸ்ட்ரா ஓரத்தில் துணி இருக்குது பாருங்கள், அதில் ஸ்டிச் பண்ணிக்கிட்டே வரணும். லாஸ்ட்டில் அந்த எட்ஜு கிளாத்தில் ஸ்டிச் பண்ணி வி டைப்பில் போயிட்டு வரணும்.
இதில் வந்து நீடிலே எடுக்கக்கூடாது, ஊசியை எடுக்காமல் கிளாத்தை தூக்க நல்லா நீடில் உள்ளே இருந்து நம்ம டேர்ன் பண்ணுறது கிளாத்தை மட்டும்தான் டேர்ன் பண்ணணும். இப்போ ஹூக்கு கட்டுறதுக்கு பார்ப்போம். இப்போ 2 கிளாத்தை வந்து மடித்து, இப்போ பாருங்கள் இது நல்ல சைடு, துணி வந்து இது நல்ல பக்கம், இதில் இருந்து இப்போ நம்ம வந்து ஸ்டிச் பண்ணுறோம். ஸ்டிச் பாருங்கள், நல்ல பக்கத்தில் ஸ்டிச் பண்ணி ஃபோல்ட் பண்ணி மடிக்கிறோம். மடிச்சுட்டு அதை இப்போ உள்ளே கொண்டுட்டு வரோம். பார்த்தீங்களா, இப்போ அந்த கிளாத்து உள்ளே வந்துருச்சு. ஐ கட்டுறதுக்கு அந்த ராங் சைடில் இருந்து ஃப்ரண்ட் சைடுக்கு கொண்டு வரோம். இப்போ இது வந்து ஃப்ரண்ட் சைடில் இருந்து ராங் சைடுக்கு கொண்டுட்டு வரோம். ஓகேவா, இப்போ இது முடிஞ்சு, ஐ கட்டுறதும் ஹுக் பண்ணுறதும் முடிஞ்சிருச்சு. இப்போ பேக் சைட் போர்ஷனை எடுத்துட்டு கரெக்டாக ஷோல்டருக்கு இதில் வந்து கரெக்டாக நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு ஷோல்டர் 2 ஷோல்டரும் பின் பண்ணிக்கோங்க. மெஷர் எவ்வளோ 1/4 இன்ச்சு விட்டுருந்தாலும் சரி, 1/2 இன்ச்சு விட்டுருந்தாலும் சரி, எவ்வளோ விட்டுருந்தீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் ஸ்டிச் பண்ணுங்கள். அதுவும் இல்லாமல் சிங்கிள் ஸ்டிச் இல்லாமல் டபுளாக பண்ணுங்கள். 2 தடவை அந்த தையல் போடுங்க. எதுக்குன்னா ஷோல்டரில் வந்து ஸ்ட்ராங்னஸ்க்காகத்தான். அந்த சைடில் வந்து நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கிறது, ஷோல்டரில் வந்து கிளாத் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக டபுள் ஸ்டிச் போட சொன்னது. அடுத்து இப்போ வந்து கிராஸ் பீஸ் எடுக்கணும். கிராஸ் பீஸ்க்கு வந்து ஸ்கேலில் எடுத்து நீங்கள் அதிலே ஒரு ஸ்கேல் அளவுக்கு எடுத்தாலுமே போதும். இதில் வந்து நம்ம மெஷர் பண்ண வேண்டியது தேவையில்லை. எந்த அளவுக்கு கிராஸாக எடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் கிராஸாக லைன் போடுங்க. லைன் போட்டதை இப்போ கரெக்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகேவா, இந்த கிராஸ் பீஸ் வந்து நெக்குக்கு ஜாயின் பண்ணுறதுக்காக தான், அதுக்காக தான் இந்த கிராஸ் பீஸ். ஓகேவா, இப்போ நம்ம இதை கட் பண்ணதை வந்து அடுத்தது இப்போ இதை சின்ன சின்ன பீஸெல்லாம் இப்போ ஒரே சிங்கிள் பீஸாக மாற்றுறதுக்கு ஜாயின் பண்ணுறோம். அதை இப்படி க்ராஸிங்காக வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. எல்லாமே கரெக்டாக ஒரே தையலாக போட்டிங்கன்னா பிரிஞ்சிடும். மடித்து தைக்கிறப்போ கொஞ்சம் ஒரு தையல் வந்து பேக் ஸ்டிச் கொடுத்து நீங்கள் கொண்டுட்டு வாங்க. அடுத்தது இப்போ நம்ம அதை தச்சாச்சு இல்லையா, அதில் எக்ஸஸாக இருக்குது பாருங்கள், எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தெல்லாம் கட் பண்ணிவிட்டு இப்போ லென்த்தாக கரெக்டாக வந்துடுச்சு. இப்போ பேக் சைடில் வந்து நெக்குக்கு வந்து ஐ கட்டியிருக்கோம் பாருங்கள், அந்த சைடில் ஃப்ரண்ட் சைடில் நல்ல பக்க சைடில் இருந்து நம்ம வந்து துணி கொண்டுட்டு வரோம். அப்போ தான் அதிலிருந்து மடித்து வெளியே உள்ளே கொண்டுட்டு போக முடியும். அதுக்காகத்தான் இந்த சைடு பாருங்கள் ஐ இருக்கு இல்லையா, அந்த இதில் இருந்து இப்போ நெக்கில் கொண்டுட்டு வரோம். இப்போ இந்த நெக்கு வந்து இப்போ தைக்கிறதுல ரொம்ப நீங்கள் இப்போ இந்த நெக்கில் வந்து அந்த கிராஸ் பீஸாக இருந்தாலும் சரி, ப்ளவுஸ் பீஸாக இருந்தாலும் சரி, எதையுமே நீங்கள் இழுக்காதீங்க. இழுக்காமல் கரெக்டாக ஈவனாக வச்சு கிளாத்து மட்டும் அவங்க கையில் டேர்ன் பண்ணி கிளாத்தை மட்டும் கொண்டு கரெக்டாக டேர்ன் பண்ணுங்க. இழுத்து இழுத்து நீங்கள் பண்ணினீங்கன்னா அந்த சைடு லூஸ் கொடுத்துரும். இப்போ ஷோல்டர் சைடெலாம் இழுத்துட்டு பண்ணுனா ஷோல்டர் வந்து இறக்கம் கொடுக்கும். அதுக்காக தான் இழுக்க வேணான்னு சொல்கிறது. இப்போ வந்து அர்க்காத் பண்ணணும், குட்டி குட்டியாக சின்னதாக கட் பண்ணி விடணும். அது எந்த சைடுனா வளைவு வருது பாருங்க, நெக்கில் வளைவு சைடு, இதெல்லாம் அந்த சைடில். எதுக்குன்னா நம்ம அது வெட்டாமல் நம்ம வந்து டேர்ன் பண்ணுறப்போ அந்த இடம் ரொம்ப சுருக்கமாக தெரிகிற மாதிரி இருக்கும், வராது. அதுக்காக அந்த சைடில் வந்து சின்னதாக லைட்டாக வெட்டி விட சொல்கிறது. அதுக்காக ஸ்டிச் பண்ணுற வரைக்கும் லென்த்தாக வெட்டிடாதீங்க, சின்ன சின்னதாக நாச்சஸ் குட்டி குட்டியாக வெட்டினா போதும். அதுவும் அந்த வளைவு சைடுகளில் மட்டும். இப்போ நம்ம ஃபோல்டு பண்ணியாச்சு. ஃபோல்டு பண்ணி பாருங்கள், அழகாக உள்ள ஃபோல்டிங் பண்ணி இப்போ ஸ்டிச் பண்ணுறோம். ஓகேவா, இப்பயும் இழுத்துறாதீங்க, இழுத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சுருக்கம் வரும். கரெக்டாக டேர்ன் பண்ணி கொண்டுட்டு போங்க. ஓகேவா, பாருங்கள் இப்போ கரெக்டாக முடிஞ்சிருச்சு. இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஃபோல்ட் பண்ணி கொண்டு வந்து ஃபினிஷ் பண்ண போகிறோம். ஓகேவா, அவ்வளோதான். நெக்கும் தச்சாச்சு, கரெக்டாக கிராஸ் பீஸ் வச்சு இப்போ ஃபோல்ட் பண்ணி ஃபினிஷ் பண்ணியாச்சு. பார்த்துக்கோங்க, அவ்வளோதான். இப்போ அடுத்தது ஸ்லீவுக்கு வந்து
ஈவனாக எடுத்து மேலே சென்டரில் குட்டியாக கட் பண்ணுறோம். எதுக்காகனா ஷோல்டர் இருக்குல்ல, இப்போ ப்ளவுஸில் அந்த ஷோல்டரோட அந்த கட் பண்ணியிருக்கோம் பாருங்கள், அதையும் கரெக்டாக வச்சு அதில் பின் பண்ணிடுங்க. அதிலேருந்து அளவு நம்ம கரெக்டாக எடுத்துகிட்டு வந்து லாஸ்ட்டில் அந்த இதிலேருந்து நம்ம இப்போ ஸ்டிச் பண்ண போகிறோம். இப்போ அந்த ஷோல்டருக்கும் அந்த சென்ட்ரு இதுக்கும் வந்து ஈவனாக கரெக்டாக இருக்கிறதுக்காக தான் உங்களை வந்து அங்கே பின் பண்ண சொல்கிறது. அதுக்காக தான் அந்த அடையாளம் போட்டது. ஓகேவா? அப்போ தான் பார்க்குறப்ப பர்ஃபெக்டடாக தெரியும். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டிச் பண்ணியாச்சு. திருப்பியும் செகண்டாக அதுக்கு மேலேயே இன்னொரு தையல் போடணும். அந்த கைக்கு வந்து இப்போ இன்னொரு தையல் போட்டுருங்க. ஓகேவா? அதே மாதிரி இன்னொரு கைக்கும் போட்டுருங்க. என்னடா வீடியோ ரொம்ப பெருசாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா? நான் 2ஆக பிரித்து போடலான்னு தான் பார்த்தது. பட் இன்றைக்கே முடிச்சிடலாமே, அடுத்து நெக்ஸ்ட் வீக்கு வேறு கிளாஸ் கொண்டு வரலாமேங்கிறதுனால தான் இன்றைக்கி இந்த வீடியோ ஒரே வீடியோலே எல்லாமே போட்டாச்சு. ஓகே, இப்போ வந்து 2 கைக்கும் ஸ்டிச் பண்ணியாச்சா? ஃபர்ஸ்ட்டு செகண்ட் ஸ்டிச்சும் இப்போ பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம ப்ளவுஸ் மெஷருக்கு வச்சுருந்தோம் பாருங்கள், அளவு ப்ளவுஸு. அந்த ப்ளவுஸை வச்சு இப்போ நம்ம வந்து சைடை ஸ்டிச் பண்ண போகிறோம். கை பீஸ்லேருந்து ஆம்போல் சைடு வரைக்கும் எவ்வளோ வருதோ அளவு எடுத்து பண்ணுறோம். இப்போ பாருங்கள், உங்களுக்கு லைன் போட்டு காமிக்கிறேன். அதுலேயே இப்போ ஸ்டிச் பண்ணுங்கள், அந்த லைன்லேயே ஸ்டிச் பண்ணுங்கள். அதே மாதிரி கீழேயும் அந்த பீஸில் எவ்வளோ அளவு வருதுன்னு சொல்லி பார்த்துட்டு லைன் போட்டு அதே மாதிரி கரெக்டாக ஸ்டிச் பண்ணிடுங்க. எடுத்த எடுப்புலேயே ஒரு 4 ஸ்டிச்சு 5 ஸ்டிச்சு பண்ணணுன்ட்டு பண்ணிடாதீங்க. ஸ்டார்டிங்கில் ஒரு ஸ்டிச் மட்டும் போடுங்க. அதே மாதிரியே ஆப்போசிட்லேயும் ஸ்டிச் பண்ணுங்கள். இது எதுக்காகனா மெஷர் பண்ணி நம்ம பார்க்குறப்ப கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு. சப்போஸ் நம்மளுக்கு வந்து ஒன்று வந்து சின்னதாக தைச்சிட்டோம், இல்லை பெருசாக ஆகிடுச்சுன்னா பிரச்சனை இல்லை. அப்போ என்ன ஆகும், சின்னதுன்னா போட்டு நம்ம திருப்பி தையலை பிரிக்க வேண்டியது வரும். அதுக்காகத்தான் ஃபஸ்ட்டு சிங்கிளாக ஒரே ஒரு ஸ்டிச் பண்ணிவிட்டு மெஷர் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணதெல்லாம் சரிதானான்னு ஒருக்கா செக் பண்ணி பார்த்துட்டு அடுத்து எக்ஸ்ட்ரா ஸ்டிச் பண்ணணும், தையல் போடணும்னா போடுங்க. ஓகே, இப்போ வந்து நம்ம பேக்லேயும் ஃப்ரண்ட்லேயும் அளவு எடுத்து பார்த்துட்டோம், கரெக்டாக இருக்குது. இப்போ மேலே வந்து கிராஸ் சைடு இருக்குதுல்ல, அதை செக் பண்ணி பாருங்கள். கரெக்டாக இருக்குதுங்க. ஓகே, இப்போ இது முடிஞ்சு. இப்போ கரெக்டாக இருக்கும். எக்ஸ்ட்ரா ஸ்டிச் வச்சா எக்ஸ்ட்ரா தையலை போடலாம். இப்போ வந்து எத்தனை நம்மளுக்கு தேவையோ அத்தனை தையல் போட்டு எக்ஸ்ட்ரா கிளாத்தை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகேவா? பாருங்கள், எக்ஸ்ட்ரா கிளாத்தை கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறந்துடாமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகேங்க, இந்த வீடியோ வந்து பார்த்ததுக்கு நன்றி. தேங்க்யூ. பாய்.